ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் சீசனுக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும்ல. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா பழுத்த ஒரு வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி பழுத்து ரெட்டிஷாக இருக்கணும். இப்போ இதையும் 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இனிமேல் கட் பண்ணுறத இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கட் பண்ணும்போது ஜூஸ் நிறைய வெளில வரும். அதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். அது இப்போது இந்த பழத்தை இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் இந்த கத்தியாலேயே எடுத்துருங்க அப்படியே. அப்புறம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச பழத்துண்டை அந்த ஒரு மிக்சியில் போடுங்க. அது கூட ஒரு 50 கிராம் சர்க்கரையை போட்டுக்கோங்க. இல்லை தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கும். அதனால் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஜூஸாக வந்துடுது. இதை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க. 2-3 ஐஸ் க்யூப் சேருங்க. அவ்வளோதான், தர்பூசணி ஜூஸ் ரெடி. இதை வெயிலுக்கு குடித்தா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் என்ன, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.